வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுன்னா, இது வந்து ஹோண்டா ஆக்டிவா. இதில் ஒரு செல்ஃப் ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு சொல்லி காமிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, மெக்கானிக் நண்பர் வந்து ஹாஃப் இன்ஜின் ஒர்க் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே வந்து என்கிட்ட கொண்டு வரும்போதே வந்து அவர் டவுட் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாப்புல நான் சொல்லியிருந்தேன். வால்வு கிளியரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், ரேக்ராம் ப்ராப்ளம் இருக்கணும், இல்லை ரேக்ராம் மாற்றி விட்டு பாருங்கள், கேம் சாஃப்ட்டை மாற்றி விட்டு பாருங்கள். இந்த 2 ப்ராப்ளம் இந்த வண்டியில் வரும். மேஜராக அட்டன் பண்ணியிருக்கேன் நானும் 2 வண்டிகளுக்கு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ரேக்ராம்லாம் கழட்டி பார்த்துட்டேன்னா பக்காவாக இருக்குது. வண்டியில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் செல்ஃப் மட்டும் சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலைன்னா கூட பார்த்துடலாம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், செல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நான் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வண்டியை வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தா அப்படி சொன்னால் வண்டி வந்து பக்காவாக ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், கீழ் சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுறேன். திரும்ப பார்த்தா அப்படி சொன்னால் உங்களுக்கே தெரியும், திரும்ப வந்து செல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதாவது கிராங்கு வந்து ஆப்போசிட் அதாவது லெஃப்ட் ரைட்டு நமக்கு மட்டும் ஆட மட்டும் செய்யும், ஆனால் வந்து ஆகாது. இதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, வேறு ஒரு புது ECU வந்து வாங்கி மாட்டியாச்சு. அப்படி இருந்தும் இந்த ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு சில வண்டிகளில் ஒரு சில ஃபால்ட்டுகள் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அது ரெகுலராக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும். அது மாதிரி நானும் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று கேம் ஷாஃப்ட் ராக்ராம் வந்து போயிருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த ராக்ராமை வந்து மாட்டியிருக்கணும். அதாவது எக்ஸ்ட்ராஸ்ட்டுக்கு வர்றது வந்து இன்லெட்டுக்கு வரக்கூடியது வந்து எக்ஸ்ட்ராஸ்ட்டுக்கும் மாட்டியிருக்கணும். இப்படி மாட்டியிருந்தாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வந்து இந்த கார்னரில் தான் நமக்கு வந்து டீ கம்ப்ரஸர் வந்து அந்த டிப்பு வந்து இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பக்கம் மேலே வரக்கூடிய வால்வில், அதாவது இன்லெட்டர் வால்வில் வந்து நமக்கு வந்து டீ கம்ப்ரஸர் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. இது தவறான கனெக்ஷனு. இது எப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். எப்படி வந்து நம்ம வந்து இதை எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ரோலரை வந்து நம்ம சுற்றணும் அப்படின்னு சொன்னால் சுற்றாது. இப்போ வந்து டாப்பில் தான் இருக்குது, டைமிங் மார்க்கில் தான் இருக்குது. ஆனால் இந்த ரோலரை சுற்றினோன்னா சுற்றாது. இந்த ரோலரை சுற்றினோன்னா ஈஸியாக சுற்றும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ரோலர் வந்து கேம் சாஃப்ட்லேயே உட்காரலை. ஏன் உட்காரலை அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ராக்கர் வந்து இங்கே இருக்கணும், இந்த ராக்கர் வந்து இங்கே இருக்கணும். இது மாற்றி இடம் உட்காந்துருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், 2க்கு வித்தியாசம் வந்து காமிக்கிறேன். இதில் ஒரு சின்ன நாப்பு இருக்கும். அது வந்து இந்த சைடு கார்னரில் உட்காரும். அதில் வந்து உரசாது. ஒரு டைம் டீ கம்ப்ரஸர் டைமில் மட்டும்தான் அதில் வந்து லைட்டாக வந்து டச் ஆகும். இதுதான் இந்த வண்டியில் வந்து ப்ராப்ளம். இப்போ இதை வந்து நம்ம நார்மல் வண்டி மாதிரி இதை வந்து பிரித்து எடுக்க முடியாது. கொஞ்சம் உருனா தான் நமக்கு வந்து உருனா மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து பிரித்து வேலை பார்க்க முடியும். அதனால் என்ன செய்ய போகிறோன்னா, கம்ப்ளீட்டாக சைலன்சரு, அது மாதிரி மேனிஃபோல்டு, எல்லா மேக்னெட் கவர் எல்லாமே நம்ம வந்து ஃபேன் லீப் கவரெல்லாம் கழட்டினதுக்கப்புறம் தான் நம்ம கழட்டி இதை உருவிட்டு இந்த ராக்கரை வந்து மாற்றி போட முடியும். வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகும். அப்புறம்னால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தகவலை மட்டும் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மாற்றி போடும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து ஹெட்டை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ராக்கரை எடுக்கிறேன். இந்த ராக்கரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இங்கிட்டு வந்து எப்படி இருக்குது, இங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கே வரும்னா, எக்ஸ்ட்ராஸ்ட் பக்கம் வந்து வரணும். இது வந்து இன்லெட்டர் பக்கம் போட்டதுனால தான் நமக்கு வந்து வண்டி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த செல்ஃப் ஸ்டார்ட் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து வந்தது. இதனால் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துருந்தா கூட வண்டி வந்து சீக்கிரமாகவே கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த இடம் வந்து சீக்கிரமாக உடஞ்சி போயிருக்கும், இல்லைனா தேஞ்சு போயிருக்கும், ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்து ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ராக்கரை வந்து கீழே போடணும். அந்த ராக்கரையும் கழட்டி நம்ம வந்து வெளியில் எடுப்போம். அந்த ராக்கர் வந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ பார்த்தா தெரியும் இந்த 2 ராக்கருக்கு உள்ள வித்தியாசம். இது மட்டும் ஏன் வருது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கேம் சாஃப்ட்டில் வந்து இப்போ நான் சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த கேம் சாஃப்ட்டில் தெரியுதுல உங்களுக்கு, இந்த ரோலர் இருக்கு இல்லையா, அந்த ரோலர் வந்து டீ கம்ப்ரஸர் வந்து நமக்கு வந்து இந்த டீ கம்ப்ரஸர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த சைடு வந்து ஒரு சின்ன ரோலர் இருக்கு இல்லையா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கிக்கர் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி வந்து இன்ஜின் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதும் செல்ஃபுக்கு வந்து லோட் ஆகாமல் ஃப்ரீயாக சுற்றி வண்டி ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த டீ கம்ப்ரஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
இதை மாற்றி போட்டதுனால தான் இந்த வண்டியில் வந்து ப்ராப்ளம். இப்போ இதை நான் மாட்டிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா செட்டப்புமே முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி செல்ஃப் எடுக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து டைட் வச்சுட்டு வால்வு எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பக்காவாக பண்ணியாச்சு. வேறு எதுவுமே பண்ணல. இப்போ வந்து வண்டியை வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஹீல் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறோம். திரும்பவும் செல் போட்டு காமிக்கிறோம். இப்போ இந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த ரேக்ராமை வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு அந்த நமக்கு அந்த ரேக்கரை வந்து கரெக்டாக வந்து மாட்டியிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ நம்ம சரி பண்ணி மாட்டினால பக்காவாக ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்.